அநேக பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு வேண்டிய ஞானம் போதவில்லையே, என் பிள்ளைகள் முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டுமே அப்படின்ட்டு கலங்குகிறீர்களா? என்னோட சில வேலைகளை செய்வதற்கு எனக்கு ஞானம் வேண்டும், எனக்கு மாத்திரம் நல்ல ஞானம் இருந்தால் நான் இதை அழகாக செய்து முடித்து விடுவேனே என்று நினைக்கிறீர்களா? இங்கே வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆம், நமக்கு ஞானம் குறையா இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கு சம்பூரணமாக அளவில்லாமல் ஞானத்தை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும்போது அவர் நமக்கு அப்படியே அதிகமான ஞானத்தை தந்து இந்த பூமியிலே நாம் வாழ்ந்திருக்கவும், நம்முடைய வேலைகளை அழகாக செய்து முடிக்கவும், நம்முடைய படிக்கிற காரியங்களிலே முதல் மதிப்பெண்கள் எடுக்கவும் கர்த்தர் ஞானத்தை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஞானத்தை தேவனத்தில் கேட்ட பிறகு அவர் தருவாரோ தரமாட்டாரோ என்று நான் சந்தேகப்பட வேண்டாம். சந்தேகப்படாமல் தேவனிடத்தில் நான் கேட்டுவிட்டேன், அவர் என் ஜெபத்தை கேட்டார், நிச்சயமாக எனக்கு ஞானத்தை தந்துடுவார், தந்துட்டாங்க, எனக்கு நல்ல ஞானத்தை தந்துட்டாங்கன்ட்டு நம்பிக்கையோடு இருக்கும்போது நம்பினவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. நம்பி கேட்டவர்களுக்கு கர்த்தர் பரிபூரணமாக ஞானத்தை கொடுத்து அவர்களை இந்த தேசத்திலே உயர்ந்த இடத்துல வைத்து அழகு பார்ப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆம், அவர் பரிபூர்ணமான ஞானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.